வேள்பாரி மாதிரி புக்கெல்லாம் வந்து அதுவும் இந்த தலைமுறையில் எழுதுறதுன்றது ரொம்ப கடினம். நான் சு வெங்கடேசன் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பாரியை படிக்கும்போது கிட்டத்தட்ட நான் ஒரு 6 நாள் புத்தகம் வெளியீடுக்கு போயிருக்கேன். ஆனால் எனக்கு புத்தகம் கிடைக்கல. அப்புறம் பயங்கரமா டென்ஷன் ஆகி எனக்கு 50 புத்தகம் ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்லி 50 புத்தகத்தை ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டு நண்பர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு நான் வந்து 6 நாள் வந்து அப்படியே உட்கார்ந்த இடத்துல அப்படியே படித்தேன். அதாவது சாப்பாடுனா அங்கேயே சாப்பிட்டுக்கிறது, பாத்ரூம் போனால் கூட கையில் தூக்கிட்டு போகிறது, இப்படியே ஒரு 6 நாள் கண்டினியூஸாக படித்து முடித்த ஒரு வேள்பாரி 3 முறை படிச்சிருக்கேன். அந்த மாதிரி ஒரு புக் அது. வெங்கடேசன் சார் அதுக்கு முன்னாடி போனால் காவல் கோட்டமும் படிச்சிருக்கேன். அதில் தான் நாங்கள் 2 பேரும் நண்பர்களானோம். அவர் அதான் சொல்லுவார். இப்போ அவர் வந்து எம்பியாக இருக்காரு. பட் ஆனால் அவர் வந்து என்ன சொல்வார்னா, இந்த புக்கு படிக்கும்போது பிள்ளைங்க வளர்ந்துருச்சு, இந்த புக்கு படிக்கும்போது பிள்ளைங்க, இந்த புக்கு எழுதும்போது பிள்ளைங்க வளர்ந்துருச்சு, இந்த புக்கு எழுதும்போது திடீர்னு பிள்ளைங்க காலேஜ் போயிடுச்சு அப்படின்னு. அவ்வளவு தூரம் அதுக்குள்ள கிடந்தாதான் அந்த மாதிரி படைப்புகள் வரும். அந்த நண்பர் ஜெயமோகன் உலகிலேயே மிக நீண்ட நாவல் எழுதியிருக்காரு. அந்த அடிக்கி வச்சிருக்கேன் பாத்தீங்களா, 27 வால்யூம். அது 27 வால்யூம் மகாபாரதத்தை எழுதியிருக்காரு. இப்படியெல்லாம் எழுதவே முடியாது, இப்படியெல்லாம் எழுதவே முடியாது. இது வந்து கிட்டத்தட்ட இதுல வந்து ஒரு 5000 பக்கம் படிச்சிருப்பேன். இது வந்து கிட்டத்தட்ட 27 வால்யூம் இருக்கு. ஒவ்வொரு வால்யூம் இந்த சைஸ்னா, இது சின்ன சைஸ் வால்யூம். இந்த இது பாருங்க, இதெல்லாம் 2வது வால்யூம். இது எத்தான் தண்டி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி 27 புக்கு. இந்த 27 புக்கு இதெல்லாம் படிக்கணும்னா அதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். அதான் மகாபாரதத்தை இவ்வளவு டீட்டெயிலா 1000 பக்கங்கள் ஒன்னு 1000 1500 பக்கம் வரும். இது மாதிரி 27000 பக்கம் எழுதி முடிச்சிருக்காரு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய படைப்பு. ஏன்னா இப்போ இந்த டால்ஸ்டாய் நாவல்கள்ல சொல்லுவாங்க, இந்த வார் அண்ட் பீஸ்லாம் அவருக்கு எல்லாமே திரும்ப திரும்ப எழுதி முடிக்கவே ஒரு 20 வருஷம் ஆச்சுன்னு. பயங்கரமான புக்கு. ராகவன் நண்பர் எழுதினது யதின்னு ஒரு புக்கு. யதி வந்து அதாவது ஒரு 4 விதமான சாமியார்களோட வாழ்க்கை. ஒரு குடும்பத்துல பிறந்த 4 பேர் 4 திசையில போயிடுவாங்க. அது பிரமாதமா எழுதியிருப்பாரு. இதெல்லாம் படைப்பாக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. இதெல்லாம் வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. பேசிட்டு இருக்கோம், அது நடந்துடும். ஏன்னா இந்த மாதிரி படைப்புகளை தான் இதெல்லாம் வந்து என்ன ஒரு முறை படிச்சா முடியாது, 2-3 முறை படிக்கணும். அதான் 4 முறை படிச்சிருப்பேன். வெற்றிமாறன் சாரா இருக்கட்டும், இப்போ பாலா சாரா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து புத்தகங்களை வந்து திரைப்படமா பண்றது வந்து அதிகமாயிட்டு சார். கோடிக்கணக்கான விஷயங்கள் இருக்கு சார். புத்தகங்களை நீங்க வந்து படைப்பாக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு கொட்டி கிடக்கு. இந்த கி ராஜநாராயண ஐயா, இவர் கதை, ஒவ்வொரு கதையும் ஒரு படம் இருக்கு. இப்படி ஒரு படைப்பாளி, ஒவ்வொரு கதையும் ஒரு படம் இருக்கு. இவர்கிட்ட 1000 படம் இருக்கு. எங்க மேல என்ன இந்த மாதிரி என்னென்னமோ இருக்கு. ஆனா நம்ம கதை எழுதல, கதை இல்ல சொல்லிட்டு கதை இல்லன்னு சொல்லிட்டு இருப்போம். படிக்கணும். வந்தவனே தம்பி சொன்னா கள்ளிக்காட்டு இதிகாசம் இப்பதான் படிச்சேன் அப்படின்னு. இதெல்லாம் வந்து ஒரு முறை படிச்சா புரியாது, 4-5 முறை படிக்கணும். ஆமா, கள்ளிக்காட்டு இதிகாசம் படிச்சுட்டு இதை கொண்டு போய் நான் கமல் சார் ஆபீஸ்ல கொடுத்தேன். இத படமா பண்ணணும். இவர்கிட்ட யாருக்கிட்ட, நம்ம மகேந்திரன் சார்ட்ட போய் கொடுத்தேன். இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லும் நம்ம கிட்ட ஒரு சில விஷயங்கள். அவர் ஆசைப்படுவோம். ஏன்னா அதுல இருக்கக்கூடிய கேரக்டர்லாம், மொக்கை நாயக்கர்லாம் சான்ஸே கிடையாது. ஆனா இது எவ்வளவு, அது எந்த இடத்துல வந்து இந்த விஷயம் வந்து கொஞ்சம் தடுமாறும், இல்ல ஸ்கிரிப்டிங் டு படமா போகும்போது இது ஒரு தடுமாறும். நம்ம வச்சுக்கிட்ட எல்லை தான். ஆமா, திடீர்னு பார்த்து பல பேர் போய் சொல்றாங்கல்ல, லேகா இருக்கு, இதுவா இருக்கு, அதுவா இருக்கு, எல்லாத்தையுமே ஓடிக்கிட்டே சொல்ல முடியாதுல்ல. ஒரு சில கதையை இப்படிதான் சொல்ல முடியும். இவங்க வச்சுக்கிற பேரு, இவங்க ஒரு அளவுக்குள் வச்சுக்கிட்டு ஒன்னொன்னுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்கல்ல. இப்ப நிறைய பேரோட தெரியும், எல்லாத்துக்கும் ஒரு பேர் வைக்கிறாங்க. பாவமா இருக்கு. 2000 ஜென்சின்றாங்க, இதுன்றாங்க. பாவமா இருக்கு. அதாவது படைப்பை படைப்பா பார்க்கணும். இப்ப இது எடுக்கிறோம் 27000 பக்கம். ஏன்னா நம்முடைய இன்னும் 40 வருஷம் ஆனாலும் எடுத்து முடிக்க முடியாது. அவ்வளவு பெரிய படைப்பு. இதை நீங்க போய் இதுல என்ன ரேஷியோ வைப்பீங்க, இதுல என்ன இது வைப்பீங்க? இது அப்படியே படைப்பா சொல்றதுதான். இதை நீங்க அப்படியே தான் ஏத்துக்கணும். இந்த மாதிரி அவ்வளவு இருக்கு, லட்சக்கணக்கான படைப்புகள் இருக்கு.